மதுரையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் மதுரை தொகுதி வேட்பாளர் சு வெங்கடேசன் மற்றும் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களை மதித்து எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்து கொடுக்காத பிரதமர் மோடி எந்த முகத்துடன் இங்கு வருகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. இங்க பக்கத்து மாவட்டங்கள்ல வெள்ளத்துல தவிச்சாங்கல, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல, எதிர்க்கட்சி ஆள்கிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறாரு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், பெண் சக்தி பற்றி பேசும் பிரதமர் மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமாக ஏன் வேடிக்கை பார்த்தார்? ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினாரா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். பெண் சக்தி, பெண்கள் பாதுகாப்பு பத்தி இப்போ தொடர்ந்து பேசுற பிரதமர், பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்புறுத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணிவிட்ட போது வாய் திறக்கவே இல்லையே, ஏன்? குஜராத்தில் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேல பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சா? மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தார்? ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா? அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் பாஜகவுடன் நேரடி கூட்டணியாகவும் எடப்பாடி பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார். பதவியை தொடர துணையா இருந்த பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார். இப்படி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை. இப்ப பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க. இப்போ இதுல யாருக்கு யார் நண்பன், யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் துரோகி? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல, விரோதமான கூட்டணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.